வணக்கம் மக்களை, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றி தான். ஆக்சுவலாக நீங்கள் கேட்கலாம், ப்ரோ வாய்ஸ் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்கலாம். சரி ஆயிடுச்சு. இங்கே வந்து உட்காந்தேன் பார்த்தீங்களா, உட்காந்தோடனே திருப்பி உட்காந்து உள்ளே போயிடுச்சு. ஏன்னா காலைல வரைக்கும் நல்லா தான் வீட்டில் பேசிக்கிருந்தேன். ஸோ உட்காந்தோடனே கொஞ்சம் இதாகிடுச்சு. அதுக்கு தான் ஹோம் ரெமெடி கற்பூரவள்ளி இலை. ஸோ அதை போட்டு மென்னுக்கிட்டே ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கான விஷயம் என்னன்னா, விஜய் நேற்று வந்து மீட்டிங் பொதுக்கூட்டம் மாதிரி நேரத்தில், அதாவது மக்கள்கிட்ட போய் நேரடியாக பிரச்சாரம் பண்ண போவாங்கல்ல. ஆனால் ஓட்டு கேட்க வந்த மாதிரி தெரியல. மற்ற எதிர்கட்சியை வந்து என்னெல்லாம் தப்பு பண்ணாங்க, எந்தெந்த வாக்குறுதியெல்லாம் அவங்க நிறைவேற்றலை, அவங்கள எதுக்கு நம்ம ஓட்டு அதாவது அவங்களுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருந்தாரு. பார்த்துருப்பீங்க. முதல் பேசும்போதே மைக் கட் ஆயிடுச்சு. ஒரு முக்கியமான கண்டென்ட் பேசிட்டு கட் ஆயிருக்கும். அது என்ன கண்டென்ட்ன்றது இந்த ஃபோட்டோவில் பார்த்து தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு கண்டென்ட்டுக்காகவும் உள்ள ஒரு சில உள்ளார்ந்த விஷயங்கள் இருக்கு. அதுக்காக வந்து இந்த வீடியோ பேச போறோம். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, குலதெய்வம். இவருக்கும் விஜய்க்கும் குலதெய்வத்துக்கு என்ன சம்பந்தம்? வார்த்தைகள்ல தான் இந்த சோசியல் மீடியாவில் மெயின் ஸ்ட்ரீம்ல வராங்கல்ல தலைக்கட்டுகள், மெயின் ஸ்ட்ரீம்ல வர தலைக்கட்டுகள்லாம் வாயிலிருந்து வர வார்த்தைகள்லாம் அவங்க ஓன் ஸ்கிரிப்ட் கிடையாது. வரது ஃபுல்லாக எழுதப்பட்டு கொடுக்கறது ஸ்கிரிப்ட். ஸோ அதில் இருக்க சாராம்சத்தை நீங்கள் பிடிக்கணும். போருக்கு போறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை கோயிலை கும்பிட்டுட்டு தான் போவாங்களாம். நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு கீவேர்டு. இந்த கீவேர்டை பிடிச்சிக்கோங்க. இவர் எங்க போருக்கா போறாரு? இந்த மாதிரி வார் ஜோன்ல இருக்கோம். என்ன நடந்துட்டு இருக்கு? பொலிட்டிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது பொலிட்டிக்ஸே போர்க்களம் அப்படின்னு நீங்க ஒரு டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துல நடந்த போருக்கும் இப்ப இருக்க போருக்கும் வித்தியாசம் தெரியுதா? டெமோக்ரஸி போர். ஸோ இதுதான் மறைபொருள். ஓகேவா? மறைபொருள் அப்படி சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது குலதெய்வத்தை கும்பிட்டு போவாங்கன்னா, இவரோட குலதெய்வம் என்ன? மேரி மாதாவா? மேரி மாதா இல்ல, நம்மளுடைய ராணி மாதா. எங்க இருக்காங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம். திருச்சி ஸ்ரீரங்கம் இருக்குல்ல, ஸ்ரீரங்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறாப்புல பிரச்சாரத்தை. அப்படிதான் டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கோவில் வாசல்ல தான் பிரச்சாரமே ஆரம்பிக்கிறதா பிளான் இருந்திருக்கு. பட் அதெல்லாம் மாறி இருக்கு. நம்ம நியூஸ் ஆர்டிகளோட அனுப்புவோம், சும்மாலாம் சொல்ல முடியாது, நியூஸ் ஆர்டிகளோட சொல்லுவோம். இங்கிட்டு பிரச்சாரம் பண்ண போற கடைசி 3 இடத்துல பிரச்சாரம் பண்ணலான் இருந்தாரு. முதல் இடத்துல நடந்துருச்சு, 2வது இடத்துல நடந்துருச்சு. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு 5 மணி நேரம் டிராவல் ஆயிருக்கு. ஏர்போர்ட்ல இருந்து ஒரு பேசிட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு 5 மணி நேரம் டிராவல் ஆயிருக்கு. பட் அவங்க சீக்கிரமாவே போயிருக்கலாம். ஏன் 5 மணி நேரம் ஆகிருக்கேன்? டிராபிக் ஜாம். ஒரு நடிகர் வராங்க அப்படின்னா எனக்கு புரியல. இந்த ஜென்சிஸ் கூட்டம் இருக்குல்ல நேபாள்ல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நேபாளில் தப்பான ஒரு கைடு மூலயமா தப்பான ஒரு முன்னெடுப்படுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இந்த ஜென்சி கூட்டம் தான் மோஸ்ட்லி விஜய்க்கு அதிகமான ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருப்பாங்க. அதை நான் பார்க்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து ரொம்ப கொஞ்சம் எமோஷ்னலாகவும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா சக மனிதர்கள் அவங்க நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஃபேமிலியிலே ஒருத்தவங்க விஜய் ஃபேனெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் எல்லார் வீட்லையும் இப்படி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு வீடியோ கிளிப் நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ கிளிப் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆர் ஸ்டாச்சு மேல கூண்டு அடிச்சிருக்காங்க. அந்த கூண்டு மேலேயே கத்திக்கிட்டு இருக்காங்க. கீழே இருக்கிறது யாரு, என்ன ஸ்டாச்சு, இவருக்கும் விஜய்க்கு என்ன தொடர்பு? கருப்பு எம்ஜிஆர்ல போய் இப்ப கருப்புக்கும் நடுவில் டிகாசன் எம்ஜிஆரா இருக்காரு. நம்மளு எல்லாரும் எம்ஜிஆர் பேர் தானே. அதாவது ஒருத்தர் ஜெயிச்சானா அவனையே ஃபாலோ பண்றது. சினிமா அப்படின்னா நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்றது. அரசியல் அப்படின்னா நான் தான் அடுத்த எம்ஜிஆர்ன்றது. இது ஒரு டேர்ம் மாதிரி ஆகிட்டானுங்க. ஏன்னா சக்சஸ் யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்களை காட்டிக்கிறது. ஏன் எம்ஜிஆர் சொல்றாங்க அப்படின்னா, எம்ஜிஆருக்கும் இலங்கை தொடர்பு இருக்கு. எம்ஜிஆரோட பூர்வீகத்தை தேடி பாருங்க, இலங்கை தொடர்போட வரும். எம்ஜிஆருக்கு எப்படி ஜெயலலிதா மாதிரி இங்கே த்ரிஷா. ஒப்பனாவே சொல்லுவோம், என்ன அவங்க தானே சொல்லிட்டு இருக்காங்க என்னோட நெருங்கிய நண்பர், அப்புறம் நான் சிஎம் ஆக தான் ஆசைப்படுறேன். இதெல்லாம் எப்போ நடந்த மூமெண்ட்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் இவர் ஸ்ரீலங்காவுக்கு 500 ரூபா மொய் வச்சது. ஏண்டா எங்க வீட்டுல விசேஷத்துக்கு போற கூட வேண்டாவருப்பா ஒருத்தன் வீட்டு விசேஷத்துக்கு போனா கூட 500 ரூபா போம்டா. நீ என்னடா இலங்கைக்கு தமிழர்களுக்கு 500 ரூபா மொய் வச்சுட்டு தமிழர்கள் இலங்கை கச்சத்தீவு அமைக்க போறாரா இவரு? எங்க இந்த குட்டி குஞ்சானுக்கு தெரியாது இந்த அப்போ இலங்கை மீனவருக்கு 500 ரூபா மொய் இருக்கிறது அது தெரியாது. அங்க அதாவது போர் நிறுத்த தீர்மானத்துக்கு கையெழுத்து போடலாம் ஆளு. இலங்கையில தமிழர்கள் செத்து கிடக்காங்க, அவங்களுக்கு கையெழுத்து போடலையா? இதெல்லாம் தெரியுமா? அந்த ஜென்சி கூட்டம் குட்டி குஞ்சான்ஸ் இருக்கீங்களா, குட்டி குட்டி அனில்ஸ் மீசையே முளைக்காத அனில்ஸ்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் தெரியுமா உனக்கு? எனக்கு என்ன இருந்தாலும் டிவிக்கா உண்மையிலேயே பார்த்தேன், நிறைய வீடியோ கிளிப்ஸ் பார்த்தேன். சோசியல் மீடியா இருக்கிறனால எல்லாமே வெளியே வந்துருது. இவனுங்க பண்றதுலாம் பார்க்கும்போது பயமா இருக்குங்க. பார்க்கும்போது ஒரு சரியான மனநிலையில இருக்கக்கூடிய ஆட்களை கூட புரிய வச்சிடலாம், இதாண்டா அப்படின்னு புரிய வச்சிடலாம்.
இவனுங்க என்ன மனநிலையில இருக்காங்கன்னு தெரிய மாட்டுது. ஜாம்பிகிட்ட கூட நம்ம ஆன்டி ஆக்ஷன் ஏதாச்சும் ஒன்று போட்டிருந்தோம்னா கடிச்சா கூட இதாகாது. இல்லை நம்ம வந்து அதுட்டு தற்காத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ பண்ண முடியும். இவங்க என்ன கேட்டகிரினே தெரிய மாட்டுது. யோசிச்சு பாருங்க, நம்ம கூட சக மனுஷனா வாழ்றாங்க, நம்ம கூட வாழ்ந்துட்டு ஸ்கூல் போறாங்க, காலேஜ் போறாங்க, எல்லாம் பண்றாங்க. இந்த இடத்துக்கு போன மட்டும் என்னமோ ஆயிடுறாங்க, என்ன ஆகுதுன்னே தெரியல. ஸோ எடுத்து பண்ணிடுறாங்க. அவரு மீட்டிங்கு பேச வராப்புல, பேசுற ஒரே ஸ்கிரிப்டை தான் ஒவ்வொரு ஊர்லயும் பேச போறாரு. எதுக்கு பின்னாடியே போய் எதுக்காக வைத்து காத்து கிடக்கணும்? ஒவ்வொரு ஊர்லயும் அதே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம்ல. இதுக்கு எதுக்கு இல்லைன்னா அந்த இடத்துல லைவ் டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியதானே? அங்க ஒரு பெரிய எல்இடி லைட் போர்டு இது மாதிரி ட்ரை பண்ணி ஏதாவது ஒன்று வச்சு இங்க பேசுறது அப்படியே எங்கெங்கெல்லாம் அவர் பேசணும்னு நினைக்கிறோம் அந்த இடத்துல லைவா டெலிகாஸ்ட் பண்ணலாம்ல. ஒரே ஸ்கிரிப்ட் அதை அப்படியே காப்பி பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் பேச போறாரு. இதுக்கு எதுக்கு அவர் நேரா போய்க்கும்? அதுவும் அப்படியே மேடையிலே நின்று அப்படியே பேசிட்டு போயிடுவாராம். உங்களுக்கு புரியவே புரியாது. இவரெல்லாம் ஓட்டை சிதறாத ஓட்டு. அதாவது டிஎம்கே ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா டிஎம்கேயோட வீக் பாயிண்ட் இருக்குல்ல, டிஎம்கேக்கு அதிருப்தியான ஓட்டெல்லாம் இருக்கும்ல, அந்த ஓட்டெல்லாம் இன்னொருத்தன் வாங்கணும். இவர் மட்டுமே அந்த எதிர்ப்பான ஓட்டை வாங்கிட்டு சிஎம் ஆக முடியாது. அதாவது உங்களுடைய விஜய் இருக்காருல்ல, அவர் சிஎம் ஆக முடியாது. கொஞ்சம் ஓட்டு தான் கிடைக்கும். ஏன்னா ஓட் பேங்க்னு சொல்லிக்கிட்டு கூட்டணி கட்சியை வச்சுக்கிட்டு டிஎம்கே ஆல்ரெடி ஒரு குறிப்பிட்ட ஓட் பேங்க் வச்சிருக்கு. 47% கிட்ட வச்சிருக்கு. இப்ப 45 கூட வச்சுக்குவோம். 45% ஓட்டு வச்சிருக்கு. ஏடிஎம்கே பிரிஞ்சு கிடக்கு தனித்தனியா. அவங்ககிட்ட ஒவ்வொருத்தவங்கட்டையும் ஒரு 5% ஓட்டு இருக்கு கிடக்கு. நாம் தமிழர் 8%, 9ன்னு வச்சுக்குவோம். இப்போ 9% தனியா கிடக்கு. இவங்க எல்லாம் தனித்தனியா இருந்தா ஜெயிக்கவே முடியாது. 45% தனியா மெஜாரிட்டியா வச்சிருக்கா டிஎம்கே. அப்ப இவங்க எல்லாம் தனித்தனியா இருக்கும் போது யார் ஜெயிப்பா? டிஎம்கே தான் ஜெயிக்கும். உடனே நீ வந்து சங்கின்றாங்க, தெலுங்குன்றாங்க. முட்டாப்பா இல்லடா, கொஞ்சம் கான்சியஸோட இருந்தீங்கனாலே உங்களுக்கு புரியும், சீரியஸ்லி புரியும். 45% ஓட் பேங்க் வச்சிருக்க ஒரு ஆள் ஆல்ரெடி நிரந்தர கொத்தடிமை கூட்டம் வச்சிருக்காப்புல. இங்கிட்ட எல்லாம் பிரிஞ்சு கிடக்காங்க. எதிரில் இருக்கவங்களாம் செதறி கிடைக்காம ஒற்றுமையா இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஏடிஎம்கே, டிவிகா, நாம் தமிழர் இவங்க எல்லாம் ஒன்று செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சு தூக்கிடலாம், டிஎம்கே தூக்கிடலாம். இது நடக்குமா சொல்லுங்க? நடக்கணும்னு ஒரு விஷயம் நடந்தாலும் நடக்க விட மாட்டானுங்க. ஏன்னா 2029 யார் எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னா, யார் ஜெயிக்கணும் அப்படின்னா டிஎம்கே ஜெயிக்கணும்ன்ற ஸ்கிரிப்ட். உதயநிதி சின்னவர் இருக்காருல்ல, அவர் பெரியவரா மாறணும், அதாவது சிஎம் மாறணும். இன்னொருத்தர் ஹாஸ்பிட்டல் போகணும், இதுதான் ஸ்கிரிப்ட், இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அதை வந்து நடந்தானே ஆகணும். இது உங்களுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. கேட்டால் நான் வந்து டிஎம்கேயோட ஐடி வேங்க, டிஎம்கே ஜெயிக்கணும்னு நான் பாடுபடுறேன். ஜெயிக்க கூடாதுன்றது பாடுபடுறதை விட நடக்கிற ஆக்சுவலி உண்மையை ஒத்துக்கணும்ல. இதுதான் நடக்க போகுதுன்னா அப்போ அதை தானே சொல்லணும். அதுக்காக ஓ மனசு தேர்த்துக்கணுன்றதுக்காக டிஎம்கே ஜெயிக்காது போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்னத்தே சொல்ல. சின்ன வீடியோ கிளிப்ஸ் போடுறேன், அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு விரும்பலை. ஸோ ஆடியன்ஸ் பேசுறதை கொஞ்சம் கவனிச்சுட்டு வாங்களேன். இவங்களுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க. இவங்களுக்குலாம் நம்ம பேசுற விஷயங்கள்லாம் என்னைக்காவது புரியுமான்னு ஒரு டவுட் இருக்கும்ல, அதை கிளியர் பண்ணிட்டாங்க. புரியவே புரியாதுன்ற கிளியர் பண்ணிட்டாங்க. பேசுற வீடியோலாம் கிளிப்பா போடுறேன், அதை பாருங்க. 4 மணி நேரமா இங்கே வந்து காத்துட்டு இருக்கோம். அவர் பேசவே இல்லை. ஒரு வார்த்தை பேசினா கூட ஒரு மனசு ஆறு. எத்தனை மக்கள் பிள்ளையா தூக்கிட்டு ரொம்ப பசிப்பட்டினோட தான் அவங்க வந்து நிற்கிறோம். பிள்ளையா தூக்கிட்டு ரொம்ப பசிப்பட்டினோட தான் அவங்க வந்து நிற்கிறோம். ஒரு வார்த்தை கூட பேசாம போறாரு. ஒரு பேசியிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசாம போறாரு. அதான் மனசு கஷ்டமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அவர் கையை காமிச்சதே எங்களுக்கு போதும். ஆனா அவர் பேசாம போனதே கொஞ்சம் வருத்தம் தான். 2 மினிட்ஸ் ஆச்சும் பேசியிருக்கணும். 4 o'clockல இருந்து வெயிட் பண்ணாங்க மக்கள். பேசலனாலும் பரவாயில்ல, அவர் ரன்னிங்ல போகும்போதாச்சும் வெளியே ஹாயின்னு கை காமிச்சிட்டு போயிருக்கலாம். புரியுதா இல்லையா? உடனே ஒரு 2 மினிட்ஸ்ல கீழே இறங்கிட்டாரு. அது ரொம்ப வருத்தம். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். எல்லாம் 4 o'clock 3 o'clock இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, தண்ணி இல்லாம. அது ரொம்ப இதா இருந்தது. கொஞ்சம் கை காட்டிருந்தா கூட ஓகே தான். ஆனா அவரு கொஞ்சம் முன்னாடியே நின்றதுனால யாராட்டையும் பார்க்க முடியல. அதனால வந்துட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்லயே உள்ள போயிட்டாரு. கொஞ்சம் வரும்போது இப்படியே மூவிங்ல கொஞ்சம் கை காட்டு வந்தா கூட எல்லாரும் கொஞ்சம் ஓரளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வந்துட்டு உடனே போனது எல்லாருக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு, மனசு கஷ்டமா. நாங்களும் 1 மணில இருந்தே குழந்தைய வச்சுட்டு இங்கதான் சார் இருக்கோம். இங்கதான் இருக்கோம். ரொம்ப பிடிக்கும் அவங்கள சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு. அவரை பார்த்தவே எங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம். கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் அவர் வந்ததே பெரிய விஷயம். நாங்க பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவ்வளவு. இதுவரை யாருமே பார்த்ததே இல்லை. இவ்வளவு தூரம் வந்து இதுல பேசிட்டு பேசலன்னா ஒரு வருத்தம். பார்த்தது ரொம்ப சந்தோஷம், அவரை நேர்ல பார்த்ததே. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். பாத்தீங்களா? குட்டி அணில்கள் வந்து தவளும் வகையில் இருக்கு. இப்பதான் மரத்துல ஏறே கத்துக்கிட்டு இருக்கு. அந்த அணில்லாம் தூக்கிட்டு வந்து 12 மணிங்க. இது வரைக்கும் நான் தமிழ் எத்தனையோ எலெக்ஷன்ல வந்து இந்த மாதிரி பிரச்சாரத்தை பத்திலாம் கேள்விப்பட்டிருக்கேன். 12 மணிக்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு ஒரு தலைவர் வந்து பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஒரு தலைவரே முதல்ல ஒரு ஆக்டர் இன்னும் தலைவராக ஏற்றுக்கல. சினிமாவில் இருக்கும்போது தலைவர் பேசி பழகிட்டனால அது தலைவர். இவங்களுக்கு தலைவன்ற உண்மையான மீனிங்கே தெரியாது. இது சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். கர்ச்சிப்பு கட்டிட்டு மெரினா பீச்ல வந்து நின்னாலாம் தலைவன் கிடையாது.
இதெல்லாம் ஸ்கிரிப்டட். அதை ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்களா மறைமுகமாக வந்து நின்னாரு. எல்லாமே ப்ரொமோஷன். இதெல்லாம் உனக்கு புரியாது. சிம்பிளான மேட்டர் பார்ப்போம். இந்த பேசின ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்களா, இவங்களுக்கு நடக்கிற ஆக்சுவலி உண்மையில எப்படி புரிய வைப்பீங்க? நான் சொல்றது டீப் பாலிடிக்ஸ், கான்ஸ்பிரசி, இலுமினாட்டி, நாகர்கள், டைமென்ஷன், இதை தூக்கி ஓரமாக வைங்க. ஆக்சுவலி நடக்கிற பொலிட்டிக்ஸ் என்ன ஒன்று நடக்குது? ஓட் பேங்க். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் 45% ஆல்ரெடி வச்சிருக்காங்க டிஎம்கே. புரியுதுன்னு நினைக்கிறேன். டிஎம்கேலேருந்து யாருமே விலகி போகல, எந்த கூட்டணியும் வெளியே போகல. விசிகா குறிப்பா வெளியே போகவே இல்லை, அங்கேயே தான் இருக்காங்க. ஆனால் நிறைய கட்சிகள் இருக்குங்க, அதுகளுக்குன்னு ஓட்டுகள் இருக்கு. ஆனால் அவங்க யார் பக்கம் சேர்ந்தா அவங்க தான் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு ட்ரம்ப் கார்டு. அந்த ட்ரம்ப் கார்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, தேவையானதை வாங்கி அவங்களுக்கு தேவையா சுயம் நலம், அதுக்கு பெட்டியை வாங்கி வச்சுக்கிட்டு சீட்டுக்கு உட்காந்துடுறாங்க. இங்கிட்டும் சேரலாம் அங்கிட்டும் சேரலாம். மக்களுக்காக நினைச்சிருந்தாங்கன்னா என்னடா கொள்கையாவது மயிராவது, இவங்க தான் ரொம்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு, எடப்பாடி தமிழர் தானே சீமான் சொல்ற மாதிரி, எடப்பாடி அவர்கள் பின்னாடி போய் நின்று சீமான் நின்று இருந்தாருனால ஓரளவுக்கு வெயிட் ஆயிரும். விஜய் இருக்காருல்ல, அவரு என்ன சொல்லலாம், நானும் உங்க பக்கம் வந்து நிற்கிறேங்க, நம்மளுக்கு தமிழ் தேசியம் திராவிடம் ஒரு கண்ணு தானே, ஒரு பக்கம் சீமானை வச்சுக்கிறேன், ஒரு பக்கம் எடப்பாடியை வச்சுக்கிறேன், வாங்க நம்ம நிற்போம் அப்படின்னு இவங்க எல்லாம் சேர் நிற்கலாமா வேணாமா? யோசிச்சு பாரு. நிற்கலாம்ல? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவு காலம் வரணும், மன்னராட்சி ஒழிக்கணும் அப்படின்னா செய்யலாமா செய்யக்கூடாதா? மூவேந்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்துலாம் மற்றவங்களை எதிர்த்தாங்க இல்லை, கலப்புற யுத்தத்தில் மூவேந்தர்கள் அடிச்சு வரட்டப்பட்டுச்சு, அது வேற. அது அப்புறம் பார்ப்போம். ஜென்சி நடந்துச்சு இல்லை, நேபாள் நடந்துச்சு இல்லை, அதுதான் உண்மையான விஷயம். அது அப்புறம் முன்னாடியே பேசினது தான். இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா நிற்கலாம்ல? நிற்க முடியாது, நிற்க விட மாட்டாங்க. எது நடக்கணும், எப்படி நடக்கணுன்றதெல்லாம் கட்டளைகள் வரும், அதுபடி தான் நடக்கும். ஸோ அதைத்தான் சொல்கிறேன். எனக்கெல்லாம் அரசியல் ஞானமே கிடையாது. நான் ஒரு தற்கூரி, நான் ஒரு கான்ஸ்பிரசி தெரியும், நான் சொல்கிறதுல உண்மை அன்பகத்தன்மையே இல்லை, அப்படியே வச்சுக்கோ. ஆனால் நீங்கள் இந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்ல, இப்போ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தா டிஎம்கே தோக்க வைக்க முடியுமா? முடியாதா? இவங்க 45 தான், மித்த இருக்க 55% யார்கிட்ட இருக்கு? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. 55% பெருசா 45% பெருசா? இந்த 55% ஜெயிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? 45% தோத்து போயிடும். அப்போ இவங்க ஒற்றுமையா இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? சண்டை மூட்டி விடு, சாதி சண்டை, அந்த சண்டை, கொள்கை சண்டை, இதான் ஏத்தி விடு, இதான் நடக்குது. ஸோ சீமானும் விஜயும் கூட சேர்ந்துடக்கூடாதுன்றக்க மீட்டிங் போயிட்டு வந்தோன்னே சீமான விஜய் இது வெறுகுண்டி வெங்காய எதிர்த்துட்டு இருக்காப்புல. அப்போ இவங்க ஒன்றும் சேர்ந்துக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு மக்கள் பார்வையில இவங்கெல்லாம் பகை மாதிரியே காட்டப்படும். ஆனால் எல்லாருமே ஒரே கூட்டம், ஒரே கம்பெனிக்கு தான் வேலை வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்கும் கம்பெனி. சரி, இப்போ 45% வச்சு அவங்க வின் பண்ணிட்டாங்க. நான் சொல்றபடி நடந்தா அதை வின் பண்ணுவாங்க, அதான் ஸ்கிரிப்ட். வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ண பிறகு என்ன நடக்கும்? திருப்பி இவங்களே ஆட்சி நடப்பாங்க. இதுக்கப்புறம் இதுதான் கடைசி எலெக்ஷன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் சொல்லலை, மறைமுகமா நான் சொன்ன விஷயம், அவங்க சொன்ன விஷயத்த மறைமுகமா யார் சொல்றா அப்படின்னா, நம்மளுடைய என்னது பார்த்திபன் சொல்றாப்புல. சிஎம் வச்சு கதாபாத்திரம் படம் எடுக்க போறாப்புல. அதுல 2026 நடக்கிறது தான் கதைக்கலாம். அதுல இது நான் சிஎம் ஆயிட்டுன்னா முதல்ல போற கையெழுத்து, இதுக்கப்புறம் இந்த சிஎம் சீட்ல யாருமே உட்காரக்கூடாதுன்னு தான் கையெழுத்து போடுவேன்னு சொல்றாரு. அதாவது இவர் சிஎம் இருந்தாருன்னா ஒரு சில அரசாணை நியமிக்க முடியும். அப்படி அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நான் தான் கடைசி சிஎம், இந்த சீட்ல நான் தான் கடைசி உட்கார போறேன், இனிமே சிஎம்ன்ற ஒரு விஷயமே கான்செப்டே இல்லைன்னு அர்த்தம். அதாவது எலெக்ஷனே இல்லைன்னு அர்த்தம். இதை நான் எப்போ சொல்லிட்டு இருந்தேன்? இந்த பார்த்திபன் சொன்ன பிறமா நான் சொன்னேன். எப்போ இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? 2026 அப்புறம் எலெக்ஷன் ஒன்று நடக்காதுன்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? இப்போ அவங்க ஹிண்ட் கொடுக்குறாங்களா? ஏன் கொடுக்குறாங்க? புரிஞ்சுக்க தெரியல. அவங்க ஹிண்ட் கொடுக்குறாங்க, உங்களுக்கு தான் புரியல. கேட்டா கான்ஸ்பிரசி. இதெல்லாம் போத காக்கா கழுகு சண்டை தெரியுமில்ல? கழுகு யாருன்னா ரஜினியா, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். கழுகுனா ரஜினியா, காக்கானா விஜயா. இவங்க 2 பேரும் இப்படிதான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவரு மக்கள்கிட்ட பேச போகும், மக்கள் முன்னாடி நேரடியா பிரச்சாரம் பண்ண போறப்ப அன்னைக்குனே வம்புக்குன்னு யாரு இளையராஜா அவரை கூட்டு பாராட்டு விழா நடத்துறாங்களாம். இவ்வளோ சீப்பா ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க பாருங்க. இது உங்களுக்கு தெரியுதுல? சில்லறத்தனமா இருக்குல்ல? சில்லறன்னு சொல்லுவாங்க, பதறோட்டனா சில்லறன்னுவாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியும். இவங்க எல்லாம் சூப்பர் ஸ்டார், பெரிய தலைக்கட்டுக, ஞானிகள். அங்க பேசின ஹைலைட்டா யோசிச்சு பாருங்க. இளையராஜா ராணியை கூப்பிட்டு நம்ம பழைய காலத்துல வாலிப சேட்டைகள்லாம் சொல்ல போறேன். இவங்க எல்லாம் சூப்பர் ஸ்டார்லாம் அப்படி காலில் விழுகிறாங்க, ஒரு பெரிய தேவ புனிதர் மாதிரி காலில் விழுகிறாங்க. இளையராஜான்றது ஒரு இறைவனோடய ஒப்பிட்டுறாங்க. எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இவங்க பேசக்கூடிய பீர் போட்டிருக்காப்புல, குடிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல, ஏன்னா காமன் ஆக்கிட்டானுங்க. யாரு தான் குடிக்கல அப்படின்னு ஆக்கிட்டாங்க. ஸோ இளையராஜா அந்த டைமில் குடிச்சாராம். குடிக்கும்போது இவங்க 3 பேர் கொஞ்சம் சரக்கு அடிச்சுட்டு இளையராஜா காமெடி பண்ணிட்டு இருந்தாராம். இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இளையராஜா பேசின மேட்ரு தான் முக்கியம். காசிப்ஸ் கேட்பாராம், புறணி கேட்பாராம், கிசுகிசு இருக்குல்ல, சினிமாவில் நடக்கிற கிசுகிசு, அதுவும் குறிப்பா லேடிஸ் இருக்காங்கல்ல, ஹீரோயினோட கிசுகிசு கேட்பாராம். உங்களுக்கு புரியுதா? அந்த காலத்து பழைய சுரட்டைய இப்படி பண்ணுது அப்படின்னா அனிருத் எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாருங்க.
அனிருத்தை பத்தி கூட இந்த கூலி படத்தோட ப்ரொமோஷன் இதுலயே பேசினாப்ல. இப்போ அனிருத் வர்றதுக்கா அனிருத்தை பார்க்கறதுக்கு தான் பொண்ணுங்க வராங்க அதிகமா, பொண்ணுங்க பார்க்கறதுக்கா நம்ம பசங்க வராங்க. அப்படியே இருட்டு லைட்ல அப்படியே அப்படி இப்படின்றா. என்ன பண்ணுவ இருட்டு லைட்ல? உன் பிள்ளைய அனுப்புவியா? அந்த மாதிரி இருட்டு லைட்ல இப்படி உன் பொண்ணு அனுப்புவியா? அனிருத்தை பார்க்கறதுக்கு தான் போகுமா உன் பொண்ணு? எல்லா பொண்ணுங்களும் போதா பொருள் பேசிட்டு போனாங்க. அந்த வீடியோ நான் பார்த்த ஞாபகம். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க தான் தமிழ்நாட்டோடைய டாப் செலிபிரிட்டிஸ். இந்த செலிபிரிட்டிஸ் தான் சிஎம் ஆசைப்படுது. இவங்க சிஎம் ஆனா எப்படி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்கன்னு வச்சு பாருங்களேன். நம்மளாம் கிண்டல் பண்ண மக்கள் தானே அவங்க. இவங்க வச்சு செய்வாங்க. இவங்கள போய் நல்லா கமெண்ட் வந்து கை கட்டி நிக்கட்டும். உங்களுக்கு புரியுதா? இவங்க இத்தனை பேர் இவ்வளோ என்னை வாழ வைத்த தமிழ் மக்களே அப்படின்றாரு. வாழ வைத்த தமிழ் மக்களுக்கு நீங்க என்னங்க பண்ணீங்க? இப்படியே போராட்டம் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு சுடுகாடு ஆனு சொன்னீங்க. இப்போ இந்த போராட்ட களம் இங்க நடந்துட்டு தானே இருக்கு. துப்புரவு பணியாளர் இருப்பாங்களா, அவங்க போராடினாங்க. நியாயமான போராட்டம் தானே அது. இப்போ என்ன தமிழ்நாடு சுடுகாடு ஆயிருமா அப்படி போராடினா? ஆனா அவர் கூட தான் உட்காந்துருக்கீங்க நீங்க. இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். இவங்க முன்னாடி பேசுனது பின்னாடி பேசுனது எல்லாரும் கவனிக்கணும். அப்ப தெரியுங்களா யாருக்கானவன்னு. சரி, இன்னொரு மெயின் ஒரு கீவேர்டு. சிதம்பரம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இதுல இருப்பாரு, காங்கிரஸ்ல இருக்க ஒரு ஆளு, பழைய ஆள் இவரு. அவரும் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்திருக்காரு. இவர் விஜயும் வெளியே வந்திருக்காங்க. விஜய் அந்த கார்ல போறதுனால டிராஃபிக் ஜாம் ஆகி இவர் விஐபி போறதுக்கான டிலே ஆயிருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் நான் பாக்குறேன். அடுத்து அவர் போய் பேசின விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாலையும் நேபாள் பங்களாதேஷில் நடந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. புரட்சி வெடிக்கும் சொல்றாரு. யங்ஸ்டர்ஸ் வேலையின்மை, பசி, வறுமை. உங்களுக்கு புரியுது என்ன சொல்றாருன்னு? நான் என்ன சொன்னேன் போன வீடியோல? இப்போ என்ன சொன்னோம், தமிழ்நாட்டில் ஒரு ரிபல் நடக்கும். யோசிச்சு பாருங்க. டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. இதோட பின்விளைவு எப்படி நடக்கும்? எது எக்ஸாம்பிளுக்கு நேபாள், அதெல்லாம் நல்லா படிச்சு பாருங்க. நான் சொன்ன விஷயத்தை இவர் சொன்ன அந்த நியூஸ் இவர் தான் பேசுனது தான். இதெல்லாம் நான் டீட்டெயிலாக படிச்சு பாருங்க. கீழ்வரியம் மோஸ்ட்லி படிச்சு பாருங்க. என்ன சொல்ல வரான்னு பாருங்க. இதை படிச்சு பார்த்துட்டு நம்ம இந்தியாவில் இப்போ இருக்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. எதிர்காலத்தில் இது நடக்குமா நடக்காதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது மட்டுமா, ஸ்ரீரங்கத்தை பற்றி பேசணும்ல. ஸ்ரீரங்க நாயக்கு தங்கச்சியமா ஒரு பாட்டு வரும். ராணியை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்ரீரங்கத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ராணியோட கோயில், அதாவது ஸ்ரீரங்க கோயில் இருக்கிற அந்த கோயிலில் வந்து ஒரு ஐலாண்டு மாதிரி தனித்தீவு மாதிரி இருக்கும். ஸ்ரீலங்கா அதுவும் ஒரு தனித்தீவு. குமரிக்கண்டம், குமரி அங்கே வாழ்ந்தனாலதான் அது குமரிக்கண்டம். ஸோ குமரிக்கண்டம் குமரியோட கண்டம் அது. சரியா? உங்களுக்கு கும்பலாக மதித்த கண்டம் இல்லை, குமரி வாங்கின அது ராணியோட பேர்ல இருக்க இடம். ராணி தான் அங்கே டாப்ல இருந்தா. ஸோ ராணி அங்கே குமரிக்கண்டம், ஸ்ரீலங்கா, இப்போ ஸ்ரீரங்கம். ஒரு கனெக்ஷன் தெரியுதா உங்களுக்கு? ப்ரோ என்ன ப்ரோ ஸ்ரீன்னு ஒரு நாள் நீ கனெக்ட் பண்ற? சரிப்பா விடுப்பா, உனக்கு புரிய போறது இல்லப்பா. இப்போ விஷயத்த சொல்லுவோம். ஸ்ரீரங்கத்துல இருந்தா அவர் ஆரம்பிக்க போறான்னு சொன்னோம். ஸ்ரீலங்கத்துல எம்எல்ஏ வந்தது யாரு? நம்மளுடைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் நம்மளுடைய செல்வி ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அவங்க தான் இருந்தாங்க. அவங்களுடைய பூர்வீக வீடு எங்க இருக்குன்னா ஸ்ரீரங்கத்துல தான் இருக்கு. நியூஸ் இருக்கு பாத்துக்க. விஜய் ஸ்ரீரங்கத்துல தான் ஆரம்பிக்க போறாரு. அதாவது தாயிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆரம்பிக்க போறாரு. நீங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே அந்த மாதிரி போய் கட்டளை வாங்கிட்டு வர போறாரு. நல்லா நோட் பண்ணி பாருங்க. இவர் நேரடியாவே ஸ்ரீரங்க கோயில்ல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா நம்ம கரெக்டா போட்டு உடச்சு விட்டுறலாம். ஆனா மெசேஜ் கொடுத்துட்டாங்க, ஒரு நியூஸ்ல கொடுத்துட்டாங்க முன்னாடியே. ஆனா அங்க நடக்கல. திருச்சியில வேற இடத்துல நடந்துச்சு. நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ரீரங்க கோயிலுக்கு தான் முதல் பிளான் பண்ணியிருக்காங்க, அனுமதி கேட்டிருக்காங்க. கிடைக்கலையா என்னமோ தெரியல. இது எல்லாருக்குமே இந்த ரகசியம், பொலிட்டிஷியனுக்கு எல்லா பொலிட்டிஷியனும் இந்த ரகசியம் தெரியுமா? தெரியாது. எல்லா கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கும் இந்த ரகசியம் தெரியுமா? தெரியாது. அதனாலதான் இந்த இன்னமும் அது ரகசியமாவே இருக்கு. எல்லா பொலிட்டிஷியன், எல்லா அரசியல்வாதி, எல்லா பெரிய பணக்காரங்க, எல்லா வணிகனுக்கும் இந்த ரகசியம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு அது ரகசியமாவே இருந்திருக்காது. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. புத்தி உள்ள பிள்ளைக்கு தான் விஷயம் புரியும். தேடல் உள்ளவனுக்கு தான் அந்த சொல்யூஷன் கிடைக்கும். சரி, ஸ்ரீரங்கத்துல நடக்கல, ஆனா திருச்சியில் நடந்துச்சு. அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல தான் ஜெயலலிதா அவங்களும் போட்டிட்டு ஜெயிச்சிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கோயில் முன்னாடிதான் அந்த முதல் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம்னு இருக்காங்க. இப்போ பேசினார்ல குலதெய்வம், இப்போ தெரியுதா? நான் முன்னாடி அந்த குலதெய்வத்தை பிடிச்சி வைங்கன்னு சொன்னேன்ல, அது ஒரு கீவேர்டுன்னு. அந்த கீவேர்டை இப்போ போட்டு பாருங்க. ராணி இவங்க எல்லாருக்கும் குலதெய்வம். நோட் பண்ணிக்கோங்க. அவங்கள்ட்ட அவ்வளோ இருக்கிறாங்க. அப்போ யாருக்கு படையிடுறாங்க, யாருக்கு பலியிடுறாங்க, யாரை வர்ஷிப் பண்றானுங்க? ராணிய. அப்போ ஸ்ரீரங்கத்திட்ட இருந்து இந்த வார்த்தையை பேசினா என்ன நடக்கும்? ஸ்ரீரங்கம் கோயில்கிட்ட இருந்து இந்த வார்த்தையை பேசினா எல்லாரும் குலசாமி கோயில்கிட்ட படையல் போட்டு குலசாமியை கும்பிட்டுட்டு தான் அந்த போரை ஆரம்பிப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்போ நடக்கிறது ஒரு போர் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், பொலிட்டிக்ஸ் போர். ஸோ அந்த போர்லையும் ராணிகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு படையில போட்டு தானே ஆரம்பிச்சிருக்காப்புல. இப்போ கனெக்ட் ஆகுது அவங்களுக்கு. அவங்களுடைய குலசாமி யாருன்னு? ராணி தான். ஸோ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது யாரு? அவங்க ராணி தான். புரியுதா அவங்களுக்கு? ஸ்ரீரங்கத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. பலிபீடம் இருக்கு. ஸோ எதுக்கு அங்கே பலிபீடம் இருக்கணும்?
நோட் பண்ணிக்க, தேடிக்க. நம்ம சின்னவர் இருக்காப்புல இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா, வட சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே குடிசைகள்லாம் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆமா, குடிசைகள் பார்க்க கண்ணு உறுத்துது இல்லை. ரோட் ஷோலாம் போகும்போது இந்த மதுரைக்கு வந்தீங்கல்ல, நீங்கள் ரோட் ஷோ போனீங்கல்ல உங்கள் வீட்டில், உங்கள் பெரியவர் வந்தார்ல, சரி அப்பா வந்தார்ல, அதை சொன்னாலும் கோவப்படுறாங்க ப்ரோ, அப்பான்லாம் சொல்லாத. சரி, முதலமைச்சர் ஐயா வந்தார்ல, அவர் வந்து இந்த மதுரையில் அந்த கால்வாய் இருக்கும், இந்த ஏரியாவில் போகிறோம், இது என்ன சொல்கிறது, இந்த ரிசால்ட் மால் இருக்கும், அந்த மால் போகிற ரோட்லலாம் தேவரிசி தேலை இருக்குல்ல, அந்த ஏரியா பக்கத்தில் வாக்கியா இருக்கும், அங்கிட்ட ரோட் ஷோ போகிறான்றக்காக அது. ஸோ அவங்களோட இதெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாது, மக்களுடைய அவதி தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் போட்டு மறைச்சாங்க. ஸோ இந்த நியூஸை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த வாக்கியா இருக்குது பிடிக்காது, டிச்சா இருக்க ஏரியா பிடிக்காது, குடிசையா இருக்க பிடிக்காது, ஏழைகளே பிடிக்காது, பிச்சைக்காரனை பிடிக்காது, கேள்வி கேட்கறவனை பிடிக்காது, புத்திசாலி இருக்கவனை பிடிக்காது, உங்களை விட உசந்தவனை பிடிக்காது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணுங்க. அவனா பிடிக்காதுன்னா நாய் பிடிக்காது. இப்போ நாய்க்கு என்ன நடக்குது, எல்லாரையும் ப்ரொபகண்டா பண்ணி நாயை கொண்டு ஒழிச்சிருவோம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்களா, நாளைக்கு குடிசையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் வீடு கொடுத்த முடியுமா? அப்போ எல்லாருக்கும் வீடு கொடுக்க முடியும்னா ஏன் இன்னும் கொடுக்கல? உங்க வீட்டில் நீங்க திருட்டு ட்ரெயின் வந்தீங்க தான் சொல்றாங்க எல்லாருமே. அப்படிதான் இப்போ ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. அது உண்மையா பொய்யான்றதெல்லாம் அப்புறம் தேடி பார்க்க வேண்டிய விஷயம். ஒரே ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ட்ரெயினில் வந்தீங்க, நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் ட்ரெயினில் வந்திருக்கீங்கன்னா அது திருட்டு ட்ரெயின் தான் சொல்கிறாங்க, எல்லாருமே தான் சொல்கிறாங்க. அப்படி வந்தவங்க ஏஷியாலே நம்பர் 1 பணக்காரனா எப்படி ஆனீங்க? இதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. அவர் வந்து சினிமாவில் கதையிலேயே இதெல்லாம் பணக்காரனாரு. சரி, சினிமாவில் கதையிலேயே எல்லாம் பணக்காரன் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் சேவை மனப்பான்மைக்கு போயிட்டீங்களே, புரியுதா? சேவை மனப்பான்மைக்கு போயிட்டீங்களே. அப்போ நீங்கள் அந்த சேவை மனப்பான்மைக்கு போயிட்டீங்கன்னா மக்களுக்கு செலவு பண்ணியிருப்பீங்களே, பணம்னா செலவழிக்குமே. கட்சி ஏன் கப்பலை ஓட்டிய தமிழர் நம்ம வ.உ.சி. சிதம்பரனார் இருக்கார்ல, அவர் தன் சொந்த சொத்து எல்லாத்தையும் இழந்து கப்பலை ஓட்டி நமக்காக தான் உழைச்சாப்புல, என்ன ஆனாரு? கடைசி மண்ணெண்ணையை ஊத்து கடைசி கஷ்டப்பட்டு இறந்தாப்புல. இந்த நாட்டுக்கும் உனக்கும் எனக்கும் இந்த வணிகத்தினால தான்டா உள்ள வந்தாங்க கார்பரேட், அவனுடைய ஆணி வேறையா ஸ்டாப்ல. வணிகத்து மூலியமா தான் நீ கண்ட்ரோல் பண்ற, அந்த வணிகத்தை நான் என் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எங்க இந்தியன் ஓஷன்ல அந்த வணிகம் நடந்துட்டு இருக்கு பாருங்க, அதான் டேக் ஓவர் பண்ண பார்த்துருக்காரு. அவனோட மெயின் டார்கெட்டை இந்தியன் ஓஷன்ல இருக்க சாகர்மாலா திட்டம். என்ன அது? மெயின் இந்தியன் ஓஷனோட அந்த ஹப்பை பிடிக்கணும். அதுக்கு அப்பவே ஒரு தடைக்கல்லா இருந்திருக்காரு. இவன் இப்ப முளைச்சான்னா இவன் அடுத்தடுத்து முளைப்பான்டான்னு சொல்லிட்டு தான் மாடு இழுக்கிற செக்கை வச்சு இழுக்க வச்சாங்க. ஏன் எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிலாம் இப்பெல்லாம் தலைமையில உட்காந்துட்டு பிரம்மாண்டமா வாழ்ந்துட்டு இருக்கு, கால் மேல கால் போட்டு. எதுக்கு இருக்கோம்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா இவரு இவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அவரோட வம்சம் யாருக்குன்னு தேடி பாருங்க. அவரே கடைசி கஷ்டப்பட்டு வறுமையில செத்துருக்காருங்க உங்களுக்காக. அதாவது இதெல்லாம் புரியாத கூட்டம். ஸோ அப்படி போயிருக்காங்க. இவர் வறுமையே இல்லாதால குடிசை இல்லாத மாற்ற போறாங்க. எப்படி மாற்ற விடுவாங்க இவங்க? என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வட சென்னையில் அந்த இருக்குல்ல எண்ணூர் துறைமுகம், அந்த எண்ணூர் துறைமுகம் வரப்போகுது, ஹார்பர் வரப்போகுது. அப்போ அங்கே இருக்க எண்ணூர் துறைமுகம்லாம் மாற்றணும். நீங்கள் எல்லாம் குடிசையில் கஷ்டப்படுறீங்க. முதல்ல கஷ்டத்தில் வச்சதே இவங்க தான். தேவைப்படுறப்பதான் எல்லாம் செய்யணும். மக்களுக்கு எப்போ தேவைன்றதை இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்போ தேவைன்னு நீங்கள் கேட்கக்கூடாது, அவங்க முடிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு இவங்க இங்கேருந்து மாற்றணும் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு தேவைன்றதே அவன் கொடுப்பான். அதாவது உங்களுக்கு இப்போ தேவை, இந்த கஷ்டப்படுற இடத்துலேருந்து உங்களை மாற்ற போகிறோம். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவ்வளோ நாள் கேட்டது நடக்கலைன்னு சொன்னோடனே சரி போய் தொலைவன் தான் தோணும் உங்களுக்கு. அவனுக்கு பிரச்சனைலாம் போயிரும்ல, யோசிக்க மாட்டீங்களா? தேர்ட் ப்ராசஸில் இங்கே அவன் என்ன பண்ண போகிறான், நம்மளுக்கு அனுப்பிவிட்டவன் இங்கே என்ன பண்ண போகிறான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. இங்கே இருக்கிற ஜந்துக்கோசரம் அவ்வளோ பெரிய ரோடு போடுறீங்க, இங்கே இருக்கிற மிச்சம் மீதியை திருடின்னு போட்டு தானே, அது எங்களை வச்சே திருடுறீங்க. நாங்கள் வளர்ந்த ஆத்தா குப்பையாக்கி உங்களுக்கு கரண்ட் எடுத்துக்கிறீங்க, அந்த வேலையெல்லாம் எங்களுக்கு குத்துறீங்க. ஆனா வேலைக்கு போற நோய் வந்து செத்து போறானே, ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்டாதோ இந்த மாதிரி எங்க ஆளுங்களை வச்சு எங்களை மிரட்டுறீங்க, போலீஸை விட்டு அடிக்கிறீங்க. இதெல்லாம் மைன்யூட்டான பாலிடிக்ஸ். சரி, ஓகே. எண்ணூர் துறைமுகத்தில் இருக்க அந்த இதெல்லாம் போப்பாண்டார் வரப்போறாரு, அந்த எண்ணூர் துறைமுகத்தில் எக்ஸ்டெண்ட் பண்றீங்களா, நம்ம ஊர்ல சேர்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு வட சென்னையில சொல்லுவாங்க. பாத்தீங்களா? போப்பாண்டவர் யாருன்னு தெரியும். அடுத்த வருஷம் வராரா, அதுக்காக இந்த மெரினால இருக்கிற குப்பத்தெல்லாம் காலி பண்ண போறாங்க. நல்ல ப்ராஜெக்டே பண்றீங்க, 800 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஃபேக்டரி கூட ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்கன்னு ஜனோண்ணா ஊரை காலி பண்ணிட்டு அவங்க தான் போவாங்க. என்னடா நீ வேற, ரோட்டுக்கு இந்த பக்கம் ஹவுசிங் போர்டு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா எங்களுக்கு மாற்று குடியிருப்பு கொடுப்பாங்களா? இந்த படம் பார்த்தீங்களா, மாவீரன், சிவகார்த்தியின் படம். காப்பாற்ற இடியும் மாளிகைக்குள் நுழைந்தான், ஒரு மாபெரும் யுத்தத்திற்கு வீரன் தயாரானான். நான் இந்த கதையை உங்ககிட்ட சொன்னேன், யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அவன் சொல்ற கதை அப்படியே நடக்குது. வீரனுக்கு புரிந்தது, தப்பிக்க ஒரே வழி யுத்தம். மாற்று குடியிருப்பு கொடுத்தாங்க, பேட்ச் ஒர்க். அந்த பேட்ச் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு குடிசையில் கூட அவன் பிடிச்ச மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான கம்பு வச்சு ஓட வச்சு போட்டுருப்பான். இவங்க பேட்ச் ஒர்க்கில் போய் உட்காந்தா மொத்தமாக பேச்சா போயிடும். விழிச்சுக்க பொழைச்சிக்க. எத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகுங்க. இல்லை தேவையற்ற தகவலாக இருக்குது, எங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து சேனல் விட்டு போயிருங்க. நான் கவலைப்பட மாட்டேன். உதவி செய்யணும், நம்ம இந்த சேனலை வளர்த்து விடணும், இந்த சேனல் நிறைய மக்கள்கிட்ட போகணும்னு நினைக்கிறேங்க, ஷேர் பண்ணுங்க.
ஹைப்புன்ற ஆப்ஷன் இதில் வருமான்னு தெரில, வந்துச்சுன்னா கொடுத்து விடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். கவனமாக இருங்க. எல்லாம் சீரியஸாக போயிட்டுருக்கு. எல்லாமே ஒற்றை பாயிண்டில் போயிட்டுருக்கு. வேர்ல்டு வார் நோக்கி போயிட்டுருக்கு. ஒருத்தவங்களாம் சொல்கிறாங்க வேர்ல்டு வார் வரவே வராதுன்னு. எப்படி வராது? கண்ணு இருந்து குருடைன்னு சொல்கிறீங்க. எங்கள் அப்பயும் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்கிற மாதிரி கண்ணில் நடக்கிறதெல்லாம் கவனிச்சுன்னா உனக்கே தெரிஞ்சிடும். பச்சை பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா கூட தெரிஞ்சிடும். அப்பயும் சொல்கிறாங்க வேர்ல்டு வார் வராதான். எப்படிதான் வராமல் இருக்கும்? Who is this guy?